எல்லாம் போட்டிருக்கிறாங்க. கேட்டு வர எதுக்கு போட்டிருக்கீங்க? பழத்தமிழ் நாய்க்கு கடிச்சுட்டு போறா தனியா போய் நான் என்ன பண்ணேன்? அடி வாங்க முடியல. கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆகுது. ஆமா நல்ல அங்க கூத்து இங்க வாடா அடிச்ச குடும்பம் வாடா போடா 100 ரூபாய் கல்யாணம் ஆட்டோல போய் 6 கார எழுதி போய் 60 போய் 2 அடி வாங்கடா. அதுதான் வாங்கி வைக்கிறியா? போடா கொள்ளையாரா வந்தே பாரத் ரயில் வேகத்துல ஓடுறியப்பா. அவர் முகம் அடிச்சு பார்வையே மாறுறாப்பா அடிக்கும் போது. மந்தாரம் சொல்ல முடியும். வாசனாஜ மரம் கொண்டு வந்து அந்த ஆனகனிமா நகரம் எங்க அண்ணன் தான் சீதனமா கொடுத்தாரு. எங்க அண்ணன் ஆமா 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 மூஞ்ச பார்த்தாவே தெரியும். ஆமா ஆமா பாத்தியா எவ்வளவு பரபரப்பால இருக்கிறேன். பாதையெல்லாம் பாக்கு மரம் பிறந்து பாத்தியா பந்தல இவ்வளவு அலங்காரமா இருக்கு. என்ன காரணம்? அது அப்படியே கிடக்குது. எப்படியே நீ வந்துட்ட பரவாயில்ல, வேலைக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேன். எப்படியே நீ வந்துட்ட பரவாயில்ல. அதனால போட்டதெல்லாம் போட்ட மாதிரி கிடக்குது. நானே வரலான்னு இருந்தேன், கொஞ்சம் நேரம் இல்லம்மா. அதனால மனைவி அங்க ஒண்ணு தனியா தான் இருக்கும். அதனால அம்மா போனது போனபடியே கிடக்குது. பாரு திருப்பி நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சோம். கல்யாணம் முடிஞ்சோடி நான் சொல்லல அங்க குடிச்சதுக்கும் எங்க அண்ணன் பாரு கல்யாணம் ரெடி பண்ணிட்டான். அதுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் சீரியல் செட் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க. எல்லாமே உடனே எல்லாம் பரபரப்பா அப்படிச்சா கல்யாணமா? சரி சரி சரி. ஏன் மாப்பிள்ள மாப்பிள்ள உனக்கு தெரியாதா? எங்க பையன் தானே? எங்க பையனா? ஆமா நீ வர எப்ப என்னோட பையனுக்கு நான் பொண்ணு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அஸ்தாபனத்தில் அந்த துரிய மகன் ரத்னகுமாரனுக்கு நான் பெண்ணுதான் நிச்சயம் பண்ணிட்டோமா? பரந்தாமா என்னன்னா வார்த்தை சொல்றீங்க அண்ணா? சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சண்டாளா திடீர் மகனுக்கு லக்கணகுமாருக்கு நிச்சயம் பண்ணிருக்கு சொல்றீங்களா அண்ணா? ஆமா உண்மைதான் இல்லைங்களே. அந்த பஞ்ச பரதேச பாண்டவர்களுக்காக வேண்டியது எனக்கே வெக்கமாக அவனுக்காக வேண்டி ஒன்ன கூட்டி விட்டேன். என்ன சொல்லி ஒன்ன கொடுத்தல எங்க பூரா காட்டுல தெரியுறாங்க. என் பிள்ளை ஓம் பையனு கொடுத்து என் பிள்ளை ஒன்னோட சேர்ந்து மாறி அடிக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்கிற வந்தியா? ஒருவேளை சோறு சாப்பிடுறியா? விடிஞ்சு பேச மகனுக்கு பொண்ணு கேட்க வந்த சுந்தரிய தங்கையாச்சேன்னு பாக்குறேன். அம்மா பொண்ணு கேட்க இன்னைக்கு வந்துடல. நேத்து எங்க போனேன்? நேத்து எங்க போனேன்? நான் நிச்சயம் பண்ண வேண்டி நீ வந்து பொண்ணு கேட்டா நான் கொடுக்க முடியாது. நம்மள தவிர பொண்ணு எங்க கொடுக்க போறாங்க? நாம உரிமைக்காரு நாம இருக்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அதுக்கோசரம் நான் வயசு வந்த பிள்ளைய நான் வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியாது. வருவதும் நான் எதிர்பார்க்க முடியுமா?
முடியாது. அதனால நல்ல வரணும் அமைந்தது. பொண்ணு கொடுக்கணும் நிச்சயம் பண்ணிட்டேன். பண்ணனதுதான் ஒண்ணு இல்ல இருக்கு வரை இரு. கல்யாணத்தை பார்த்துட்டு உனக்கு வேண்டியது உனக்கு சீரதான நான் கொடுத்துறேன். உனக்கு என்ன நான் வந்து அத்தனையும் தரேன். வாங்கிட்டு பேசாத போ. சொத்து வேண்டாம் சுத்தமே வேண்டாம். நான் பொண்ணுக்கு அடுத்து என்கிட்ட பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. நீ என்னடா பொண்ணு கொடுக்குற? பச்சாக்கறி முகரையா நீ கொடுக்காத. எங்க அண்ணி லட்சுமி இருக்கிறா. எங்க அண்ணி லட்சுமி இடத்துல போய் சொன்னா உடனே இந்த பொண்ணு கூட்டி கொடுத்துருவாங்க. நானு சரி என் பொண்ணாடி தானே கொடுப்பா நல்லா வாங்கி போ. இருக்கிறாங்கல்ல நீ போயா நீ நானே சொல்லிவிட்ட பொண்ணு கல்யாண வீட்டுல வந்து ஒப்பந்தம் வச்சுட்டு என்ன வாங்க ஏன்டா உன் இடத்துல பொண்ணுக்கு அடுத்து அடிச்சு வலிச்சு சித்திரவதை பண்றீல்ல? இதுக்கு மேல உன்னுடைய உறவு வேண்டாம், என்னுடைய உறவு வேண்டாம். என்ன கேட்டாலும் நீ ஒரு நாளைக்கு செத்து போயிட்டீங்கன்னா அந்த கோடி வந்து அன்னைக்கு போடுற கோடி கோடி ஒண்ணு கொண்டு போய் போடணும். அந்த கோடி நான் இன்னைக்கே போடுறேன். உன்னுடைய சாவகாசம் வேண்டாம், என்னுடைய சாவகாசம் நான் போட தயாரி. நானே பொண்ணு போறதே படிச்சு ஒரு ராமராஜ் வச்சு படிச்சுனா கூட கட்டிட்டு தெரிஞ்சிருக்கலாம். பாரு கூட போற தங்கேசர் பத்தை சரிதான் போடி. அவன் ஒரு சூதுக்காரன் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்கணும் போது எங்க அன்னைக்கு நம்ம கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. எப்படி சொல்ற? எங்க அன்னைக்கு நான் சொன்னா போய் உடனே நான் கேக்குறது உங்க அன்னிகிட்ட கேட்டா மட்டும் எப்படி கொடுப்பாங்கன்னு கேக்குறேன். ஆனா எங்க அன்னைக்கும் எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. நெசந்தான் ஒரு நிபந்தனை இருக்கு. நான் அப்ப அங்க போய் சொல்றேமா? எப்படி இப்ப சொல்லு. நானும் குளத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆத்தங்கரைக்கு போனோம். எங்க அண்ணியும் ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அப்படி ஆத்தங்கரைக்கு வரும்போது நானும் ஒரு மாசமா இருந்தேன். ஒரே மாசம். என்னுடைய அண்ணியும் ஒரே மாசமா இருந்தாங்க. ஒரு மாசமா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் மாசமா இருக்கிறோம்ல. என்னோட வயித்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தா, உன்னுடைய வயித்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா, இந்த ரெண்டு குழந்தையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்க அன்னைக்கு உறுதி பண்ணி வச்சிருக்கோம். வயித்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையா பிறந்தாலும் சரி, என் வயித்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையா பிறந்தாலும் சரி, நீங்க ரெண்டு பேருக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். அப்பவே சத்தியம் பண்ணிட்டீங்க. சத்தியம் பண்ணி இருக்கிறோம். அந்த சத்தியம் இருக்குது. எங்க அண்ணி நம்ம கேட்டா உடனே கொடுப்பாங்க. போனாமல